2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் வாய்ப்பு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருப்பதாக கூறுகிறார் தேர்தல் வியூகரும் ஜன்ஸ்வராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் எதிர்வரும் தேர்தல் குறித்த அவரின் கருத்துக்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. எங்கு திரும்பினாலும் அரசியலும் தேர்தல் கருத்துகளும் தென்படுகின்றன. இப்படியான சூழலில் அரசியலில் புதிதாக களம் கண்டுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயர் அதிகம் இடம்பெறுகிறது. அக்கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தேர்தல் வியூகரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றது பேசுபொருளாக மாறியது. இந்த நிகழ்வுக்கு பிறகான விஜயின் அரசியல் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன. இப்படியான சூழலில் பீகார் சென்ற புதிய தலைமுறை அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து உரையாடினார். தமிழக அரசியல் களம் குறித்து விவாதித்த போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிகழும் என்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். In 2026 it will be a triangular fight, three-corner fight in Tamil Nadu. Who goes where I don't know, but definitely it will be a triangular fight. Second, it's definitely change of government. There is no way DMK alliance can win the next election. Third, if Vijay becomes the full-time politician, stays true to his words, becomes 24/7, puts effort on the ground and build the political infrastructure, he stands a very good chance, TVK stands a very good chance to win Tamil Nadu on its own. தேர்தல் வியூகரான பிரசாந்த் கிஷோர் விஜயின் அரசியல் குறித்து மட்டுமின்றி தமிழக தேர்தல் களம் குறித்தும் பல்வேறு தகவல்களை புதிய தலைமுறையுடன் பகிர்ந்துள்ளார். இந்த நேர்காணலின் முழு தொகுப்பு நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.